நீண்ட நாளாக நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம், ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் இல்லாத சிம்மராசி என்பது கிடையவே கிடையாது. அது அதிகமாக இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். நல்ல டாக்டரை பாருங்கள், நல்ல வைத்தியம் பண்ணுங்கள். அதெல்லாம் தீர்க்க முடியுமா சார்னா கண்டிப்பாக இந்த நேரம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதை கூட ஒரு சுப நிகழ்ச்சிகளாக மாற்றிக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும்போது என்னென்னா அதை கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி நல்லா சந்தோஷமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த குரு பயிற்சி கொடுக்கும். இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குரு 12ஆம் இடத்துல வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ கடன் வாங்கி வீடு வாங்கலாமா சார், கடன் வாங்கி இடம் வாங்கலாமா சார், கடன் வாங்கி இடம் வீடு வாங்கலாம். ஆனால் தொழிலில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேற ஒருத்தர் பணம் கேட்குறாரு சார் என்கிட்ட, பணம் கொடுத்தா நான் வந்து அதிக லாபம் தரேன்னு சொல்கிறாரு, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதில் பாதிப்புகள் வரும். அதை மட்டும் செய்யவே செய்யாதீங்க.